ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. ஸோ இது எல்லாருமே தமிழ் பார்த்துட்டு ரொம்பவே ஆர்வமாக தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் அண்ட் மூன் போக்கிமான் சன் அண்ட் மூன் சீசன் வந்து இப்போதைக்கு நம்ம சூப்பர் ஹங்காமாவில் டெலகாஸ்ட் பண்ண போகிறாங்க. எத்தனை பேர் ஆவலாக தமிழ் டப்பிங்கு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல தான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படிங்கிற 3 லாங்குவேஜில் அவங்க தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் டேட்டும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி ஏற்கனவே ஹரிசன் சீசன் தமிழில் ஹங்காமா சேனலில் 15 எபிசோடு டெலிகாஸ்ட் பண்ணி அதை நிப்பாட்டி அதுக்கடுத்து யூடியூப் சேனலில் 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹரிசன். இப்போதைக்கு அதை தொடர்ந்து போக்கிமான் சன் அண்ட் மூன் வருமா வராதா அப்படின்னு நம்ம காத்திருக்க இந்த ஒரு சமயத்தில் நம்ம சூப்பர் ஹங்காமா இந்த ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துருக்காங்க. எஸ், போக்கிமான் சன் அண்ட் மூன் நம்ம சூப்பர் ஹங்காமாவில் தான் வரப்போகுது. அதுக்கான ப்ரோமோவை ஹிந்தியில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தேன், ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த சீசன் வந்து ரொம்பவே 1 வருஷம் கழித்து தான் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் இன்னொரு வீடியோவில் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து 1 வருஷம் கழித்து தான் வரும், அடுத்த மே தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அடுத்த மேலாம் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ஐ முடிஞ்சிட்டில் அடுத்த மாதமே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் மாதம் கொடுக்க போகிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 1 மணிக்கு கொடுக்க போகிறாங்க. 1 மணிக்கு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் 12 மணிக்கு 12:30 அந்த மாதிரி தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க மித்த சீசன்லாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு சீசனை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 1 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. மதியம் 1 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் என்னப்பா பண்ணுவாங்க? சூப்பர் ஹங்காமா பார்த்து கற்றுக்கடா, சனி ஞாயிறு கொடுடா. என்னத்தை சொல்ல, சூப்பர் ஹங்காமாலே இப்படி தான் பண்ணுவானுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு சன் அண்ட் மூன் எப்படியும் வந்துடும் தமிழ் டப்பிங். ஸோ நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோமோவில் அவங்க என்னெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஆலோலா ரீஜன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சன் அண்ட் மூன் சீசனுங்கிறது ஆலோலர் ரீஜியனில் மெலமலா ஐலாண்டில் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அந்த ஆலோலர் ரீஜியனில் வந்து 3 ஸ்டார் டைப் போக்கிமான் இருக்கும். ஸோ அந்த போக்கிமான்ஸ் எல்லாம் அப்படி காட்டுறாங்க. அது காட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆஷ் வந்து காட்டுறாங்க. நம்ம ஆஷ் வந்து நம்ம பிகாச்சு கூட மற்ற போக்கிமான்ஸ் கூடலாம் ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. டப்பு கொக்கோ போக்கிமான் அது ஒரே ஒரு சின்ன மைனஸ் செகண்ட் தான் வந்திருக்கும். ஸோ அது காட்டி முடிச்சதுக்கப்புறம் ஹிந்தியில் தான் அந்த ப்ரோமோ போகுது. நான் தமிழில் இன்னும் பார்க்கல, தமிழில் இன்னும் அவைலபிளாகவும் இல்லை. தமிழில் நான் டிவியில் இன்னும் பார்க்கல, ஆன்லைனில் தான் பார்த்தேன். அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு டக்குன்னு அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பரபரப்பாக வீடியோ போட்டுருக்கேன். ஸோ இதுதான் இந்த ப்ரோமோவில் வந்து அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ ஃபைட் பண்ணுறாங்க, நம்ம ஆஷை காட்டுறாங்க. அதுக்கடுத்து டைட்டில் கார்டு போட்டு ஸோ இந்த டேட்டில் வருது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. நியூஸை சொல்கிறேன், இந்த போக்கிமான் சன் அண்ட் மூன் தமிழில் வருது அப்படின்னு நினச்சா ரொம்பவே மனசுக்கெலாம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருப்போம். இதோட டப்பிங்லாம் ஏற்கனவே போன வருஷமே முடிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரூமர்ஸ்லாம் வந்தது. ஸோ இப்போதைக்கு அதை கன்ஃபார்மே பண்ணிடலாம். ஏன்னா டெலிகாஸ்டே பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி. ஸோ எத்தனை பேர் இதை பார்க்கறதுக்கு வெறிகுண்டு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணுறதை தட்டி விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் சூப்பர் சேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஓரத்தில் சூப்பர் சேட்டுக்கான அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பண்ணி உங்களுடைய கமெண்ட் வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுனா அந்த சூப்பர் சேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் வந்திருக்கு. ஸோ நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 29 ரூபா கொடுத்து நம்ம சேனலுக்கு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து நான் எதுவும் அப்டேட் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவாக போட்டு எல்லாத்துக்குமே தெரிய வச்சிடலாம். அதை தொடர்ந்து எல்லாருமே கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வருஷம் மட்டுமே, அதாவது இந்த 2024 வருஷம் மட்டுமே 3 சீசன் தமிழ் டப்பிங்கில் வருதுங்க. 3 சீசன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அப்டேட் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது என்னலாம் அப்படின்னா, ஹரைசன்ஸு, போக்கிமான் எக்ஸ்ஒய், சன் அண்ட் மூன் இந்த 3 சீசனுமே 2024 போக்கிமான் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவே அமைஞ்சிருக்கு. சத்தியமாக இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணும்போது தான் எனக்கே இது மைண்டில் தோணுச்சு, இந்த வருஷம் மட்டுமே 3 அப்போ போக்கிமான் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நீங்களே எதிர்பார்ங்களேன். ஹரிசான்ஸ் ஒரு பக்கம் ஹங்காமா டிவியில்
XYZ வந்து சூப்பர் ஹங்காமாவில், இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப சூப்பர் ஹங்காமாவில் சன் அண்ட் மூன் வருது. வாவ், இதை பற்றி எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த 3 சீசனில் உங்களுக்கு எந்த சீசன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஆஷோட 2 சீசனில் நம்ம பார்க்க போனோம்னா எனக்கு வந்து XYயும் பிடிக்கும், சன் அண்ட் மூனும் பிடிக்கும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டே எல்லாமே பார்த்து உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு பர்சனலாக 2 சீசனுமே பிடிக்கும். ஆஷ் வராத அந்த ஹரிசன் சீசன் அதுதான் நம்ம சேனலுக்கே ரொம்பவே அதிக ஆதரவு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அது பிடிச்சி தான் ஆகணும். ஸோ அந்த போக்கிமான் ஹரிசன்ஸு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த 3 சீசனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த 3 சீசனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே XYZன்னு தான் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் எனக்கு இந்த 2 இது இருக்குல்ல, ஆஷ் இருக்கிற இந்த 2 சீசன் இருக்குல்ல, சன் அண்ட் மூன் அண்ட் XYZ, அதில் வந்து எனக்கு சன் அண்ட் மூன் தான் எனக்கு பொதுவாக, அதாவது எனக்கு பர்சனலாக சன் அண்ட் மூன் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக XYZ பிடிக்காதுன்னு இல்லை. XYZ ஒரு தரமான சீசன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எனக்கு பொதுவாக சன் அண்ட் மூன் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வருஷம் மட்டுமே 3 சீசன், வருஷம் இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சன் அண்ட் மூனை அவங்க வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா போக்கிமான் சீசனுமே அவங்க டப் பண்ணி முடிச்சதுக்கு சமம். கிரானிக்கல்ஸை ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸோ மித்த சீசன் எல்லாருமே முடித்ததுக்கு சமம். ஹரிசன்ஸ் இப்போதைக்கு கரண்ட் சீசன் அதை போய்கிட்டு இருக்குது, அதை கணக்கில் எடுக்காதீங்க. ஸோ மித்த ஆஷ் வந்து அப்பீரியன்ஸ் ஆன எல்லா ஒரு சீசனுமே சன் அண்ட் மூன் இவங்க டப் பண்ணிட்டாங்க, டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே தமிழில் அவைலபிள் ஆயிரும். ஸோ எல்லாமே தமிழ் டப்பிங்லாம் முடிச்சதுக்கு சமம் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விட்டுட்டு போங்க. பவர் ஆஃப் அஸ் மூவியும் இந்த வருஷம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை ஒவ்வொன்றா எனக்கு இப்போ தான் மைண்டில் அப்படியே ஒவ்வொன்றா வருது. இதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து யார்கிட்ட சொல்கிறது, உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். ஸோ பவர் ஆஃப் அஸும் இந்த வருஷம் தான் வந்தது. அப்போ மொத்தமே 4 ப்ராஜெக்டா தமிழ் டப்பிங். வாவ், வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன் சன் அண்ட் மூனுக்காக. இப்போ அது வந்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய கமெண்ட் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சன் அண்ட் மூன் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆஷ் வந்து ஒரு சின்ன பயணத்துக்காக தான் வந்திருப்பார். அந்த ஊரை சுற்றி பார்க்கணும் வந்திருப்பார். நம்ம ப்ரொஃபஸர் ஹோக் வந்து ஒரு வேலை கொடுத்துருப்பாரு. அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சுற்றி பார்க்க இடத்துல வந்து நம்ம ஆஷ் வந்து சுற்றி உள்ளவங்கலாம் ஆஷை ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க இந்த சீசன் முடிகிற எண்டில். ஸோ இந்த சீசனோட ஒன்லைன் இது தான். ஸோ அப்படியேப்பட்ட சீசன் தான் இது. ரொம்பவே நல்ல சீசன், நல்லாயிருக்கும். அலலா ரீஜியன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி மலைப்பாங்கான இடங்கள், நிறைய போக்கியமான்லாம் காட்டியிருப்பாங்க. வித்தியாசமான போக்கியமான், புதிய கிம்மிக்கு ஜீமோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சீசனில். நிறைய போக்கியமான்ஸ் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எல்லாருமே பாருங்கள் சன் அண்ட் மூன் கண்டிப்பாக டிவியில். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது விடையும் உங்களிடம் விடைபெறுகிறேன்.